30 வயசாகுது 40 வயசாகுது, ஆனா எனக்கு தோலெல்லாம் சுருங்கி இருக்கு, மங்கு இருக்கு, அதே மாதிரி கருவளையம் இருக்கு, ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் சரிங்க, ஸ்கின் சார்ந்த பிரச்சனைக்கு பொலிவா இருக்கணும், அழகா இருக்கணும், அதே மாதிரி என்றும் இளமையா முகம் அழகா தோற்றமா இருக்கணும், வசீகரமா இருக்கணும், இது எல்லா பிரச்சனைக்கும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்கின்னுக்கான ஆயில் தான். ஆயில் நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நான் சொல்ற அனைத்து வகையான பிரச்சனையும் சரியாகும். போட்ட அன்னைக்கே ரிசல்ட் கிடைக்குமாங்க. பிம்பிள்ஸ், மங்கு எங்க இருக்கோ முகம் முழுக்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் பாருங்க, அப்படி மசாஜ் கொடுங்க. அவர் எவ்வளவு அழகா பண்றாரு பாருங்க. இப்படி மசாஜ் பண்ணுங்களா? இப்படி மசாஜ், இப்படி மசாஜ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. இப்படி பண்ணிட்டு டோட்டலா நீங்க எங்கெங்க அப்ளை பண்றீங்களோ அங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு 20 நிமிஷம் இந்த ஒரு ஸ்பூன் நம்ம முகத்துக்கு சரியா இருக்கும். ஒரு ஸ்பூன் முகத்துக்கு மட்டும் வேணும்னா ஒரு ஸ்பூனே அதிகம் தான், 1/2 ஸ்பூன் கூட போதும். அது எப்படி எடுத்து பயன்படுத்திக்காதீங்க. கையில எடுத்துக்கிறீங்க, லைட்டா டச் பண்றீங்க, உங்களுக்கு எங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணலாம். இப்படி நார்மலா இப்படி ஃபேஸ் ஃபுல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு 20, 25, 30 வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த மங்கு வந்துருது, இந்த இடத்துல ஃபுல்லாவே மங்கு வந்துருது. அதே மாதிரி இந்த இடத்துல கருவளையம் வந்துருது, இது ஃபுல்லாவே பிம்பிள்ஸ் வந்துருது, உதடு வெடிச்சிருது. அதே மாதிரி இந்த தோல் சுருக்கமாயிடுது, இப்படி தோல் சுருங்கிருது, இப்படி தோல் சுருங்கிருது. அதே மாதிரி கையில சுருக்கமா இருக்கு, இப்படி தோல் பாத்தீங்கன்னா கையில இப்படி சுருக்கமாயிடுது, தோல் இப்படி சுருங்கிருது. இந்த தோல் சுருக்கத்தை வந்து நார்மலா சரி பண்ண முடியும். ஒரே நாள்ல ரொம்ப நல்ல மாற்றம் இருக்கும். ஒரே நாள்ல அந்த மாற்றத்தை நீங்க உணரலாம். தொடர்ந்து நீங்க போடும்போது ரொம்ப வசீகரமா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க, தோல் சுருக்கம் போயிடும், மங்கு போயிடும், அதுக்கப்புறம் கருவளையம் போயிடும், இந்த பிம்பிள்ஸ் போயிடும், முகம் அழகா வசீகரமா அப்படியே பாக்குறதுக்கே அப்பா இப்பதான் ஒரு 15-20 வயசு புள்ள மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாற்றிடும் சொன்னீங்கல்ல. இதுல அப்படி என்ன மேஜிக் வச்சிருக்கீங்க? இது என்ன ஆயில்? இது எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்? இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க. மெயினா ஜென்ஸுக்கெல்லாம் நெத்தியில் கருப்பா இருப்பாங்க. நெத்தியில கருப்பா? ஓகே. அப்புறம் இந்த இடத்துல இந்த அளவுக்கு பிளாக்காவே வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணி குணமாயிருக்காங்க. இதுல என்னென்ன இருக்குதுங்கன்னா பாதாம் பருப்பு, கசகசா, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் திருவி தனித்தனியா வெயில் காய வச்சிருக்கீங்க. நல்லா மொறுமொறுன்னு காஞ்ச பிறகு அந்த பாதாம் எண்ணெய் இதெல்லாம் எடுத்து போட்டு மிக்ஸ் எடுத்து மற்ற மூலிகை எல்லாம் போட்டு கலந்து எல்லாம் ரெடி பண்ணி ஒரு 11 நாளைக்கு ஊற வச்சிருவோம். அதுக்கு பிறகுதான் கொடுப்பா. இது போட்டீங்க அத்தனை பேருமே நல்ல ரிசல்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இதுல வேற இந்த ஆலிவ் ஆயில், பாதாம் எண்ணெய் சேர்க்கறீங்க. ஆமா. ஓகே ஐயா, நீங்க சொல்லுங்க. உங்களுடைய தாயார் சொல்லியிருக்காங்க, ஏன்னா இது நீங்க நிறைய பேருக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு அவங்க இதுக்கு ஒரு பேர் வச்செல்லாம் கூட சேல்ஸ் பண்றதா சொன்னீங்க. சரி, ஓகே. இது நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதனுடைய பெனிஃபிட் என்ன? இது எப்படி அப்ளை பண்ணும்? இது வந்து எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தேட் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா வீட்டுல இருக்கிறப்போ காலையில குளிக்க போறோம். குளிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிட்டு எங்கெங்க நமக்கு சுருக்கம், தோல் சுருக்கம் இருக்கோ, கரும்புள்ளி இருக்கோ, அல்லது மங்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நீங்க நார்மலா வீட்டுல என்ன போட்டு குளிக்கிறீங்களோ அது தாராளமா போட்டு குளிக்கலாம். ஷாம்பு போடுறவங்க ஷாம்பு போடுங்க, சீவக்காய் ஊத்துறவங்க சீவக்காய் போட்டு குளிங்க. இதுல அதே போல ஒரு சிலர் கேட்பாங்க, இத போட்டுட்டு நம்ம வெளியே வெயில்ல போலாமா ஆமா அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பா தாராளமா போலாமா. நம்ம இதுல வந்து எந்த ஒரு கெமிக்கல் எதுவும் கலக்க போறது கிடையாது. அதனால நீங்க தாராளமா இதை போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு நீங்க வெயில்ல தாராளமா போலாம். இதுல நிறைய நாங்க வந்து பியூட்டிஷியன் சென்டருக்கு இது நிறைய எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்க. அழகு நிலையத்துக்கு? ஆமாங்க. அவங்க இந்த திருமண காரியங்களுக்கு போறப்போ அந்த பெண்களுக்கு மேக்கப் பண்றதுக்கு முதலாவது இதைத்தான் போட்டு அவங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டு அவங்களுக்கு அப்ளை பண்றாங்க. அதுல வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்ட்டு நிறைய பியூட்டிஷியன் சென்டர்ல இருந்து இதை நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இதை எக்ஸ்போர்ட்டும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். எக்ஸ்போர்ட்டும் பண்றீங்களா? எக்ஸ்போர்ட்டும் பண்ணி. ஐயா, இது எப்படி அப்ளை பண்ண சொல்லுங்களேன். நார்மலா ஒரு ஸ்பூன் இருந்தா போதுங்க. ஒரு ஸ்பூன் இப்ப அப்ளை பண்ணி காமிக்கிறீங்களா நீங்க? பண்ணலாம்.
ஓகே. இதுல வந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டு பாருங்க, அவர் பாரு எவ்வளவு எடுக்கிறாருன்னு. 1 ஸ்பூன். இந்த 1 ஸ்பூன் நம்ம முகத்துக்கு சரியா இருக்கும். ஓ ஹோ ஹோ. 1 ஸ்பூன் முகத்துக்கு மட்டும் வேணும்னா 1 ஸ்பூனே அதிகம் தான். 1/2 ஸ்பூன் கூட போதும். அது எப்படி எடுத்து பயன்படுத்திக்காமீங்க? லைட்டா கையில எடுத்துக்கிறீங்க, லைட்டா டச் பண்றீங்க. உங்களுக்கு எங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணலாம். இப்படி நார்மலா இப்படி ஃபேஸ் ஃபுல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஓ, நல்லா இப்படி அப்ளை பண்ணிட்டுங்க. இப்படி அப்ளை பண்ணோம் பாருங்க. எங்க எல்லாம் உங்களுக்கு தோல் சுருக்கம், பிம்பிள்ஸ், மங்கு எங்க இருக்கோ முகம் முழுக்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் பாருங்க, இப்படி மசாஜ் கொடுங்க. அவர் எவ்வளவு அழகா பண்றாரு பாருங்க. இப்படி மசாஜ் பண்ணுங்களா? இப்படி மசாஜ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. இப்படி பண்ணிட்டு டோட்டலா நீங்க எங்கெங்க அப்ளை பண்றீங்களோ அங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு 20 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்க ஃப்ரீயா ஒரு ஹால்லயோ ஃபேன் காத்துலயோ அல்லது வெளி காத்துலயோ அமைதியா உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் குளிச்சீங்க அப்படின்னா உங்க முகம் வந்து அவ்வளவு பொலிவா இருக்கும். ஓ சூப்பருங்கய்யா. நீங்க கடலை மாவு போட்டு குளிக்கிறனா குளிக்கலாம், சோப்பு போடுறனால சோப்பு போட்டு குளிக்கலாம். அது உங்க விருப்பம் தான். ஆனா அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. கடலை மாவுனா கடலை மாவு, இல்லைன்னா இயற்கையான சோப்பு போட்டு குளிச்சுக்கலாம், இல்ல ஷாம்பு போட்டு முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது இயற்கையான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஐயா, இது ஒரு நாளைக்கு எத்தனை முறை பயன்படுத்தணும் ஐயா? எத்தனை முறை வேணாலும் பண்ணலாம். இதுல கெமிக்கல் இல்லாதனால நம்ம இயற்கையா நாமளே உருவாக்குறதுனால 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 4 முறை கூட நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அது பயன்படுத்தலாம். இது பயன்படுத்தினால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. அதுக்கு கேரண்டி நாங்க கொடுக்குறோம். ஓகே ஐயா, இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு சூரிய ஒளியில சன்லைட்ல இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். அதனால ஏதாவது ஸ்கின் வந்து திருப்பி இன்னும் சுருங்குற மாதிரியோ இல்ல ஸ்கின் வெடிக்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அது எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. ஏன் நண்பர்களே, நிறைய விஷயங்கள் ஐயா கிட்ட பேசியிருக்கோம், அம்மா கிட்ட பேசியிருக்கோம். அதனால இங்க பாருங்க, 30 வயசாகுது, 40 வயசாகுது, ஆனா எனக்கு தோலெல்லாம் சுருங்கி இருக்கு, மங்கு இருக்கு, அதே மாதிரி கருவளை இருக்கு, இல்ல பாத்தீங்கன்னா பித்த வெடிப்பு இருக்கு, ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா பித்த வெடிப்பு மாதிரி இருக்கு, ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு மாதிரியா ட்ரை ஸ்கின்னா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த ட்ரை ஸ்கின்லயே ஒரு சிலருக்கு எரிச்சல் இருக்குது, அரிப்பு இருக்குது. எதுவா இருந்தாலும் சரிங்க, ஸ்கின் சார்ந்த பிரச்சனைக்கு பொலிவா இருக்கணும், அழகா இருக்கணும், அதே மாதிரி என்றும் இளமையா முகம் அழகா தோற்றமா இருக்கணும், வசீகரமா இருக்கணும். எப்படியா இருந்தாலும் சரிங்க, நீங்க நான் சொல்றதை எப்படி எடுத்துக்கலாம் சரி, இது எல்லா பிரச்சனைக்கும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்கின்னுக்கான ஆயில் தான் இது. ஒரு கிரீம் கூட சொல்லலாம், அப்படிதான் இருக்கு. இந்த ஆயில் நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நான் சொல்ற அனைத்து வகையான பிரச்சனையும் சரியாகும். போட்ட அன்னைக்கே ரிசல்ட் கிடைக்குமாங்க. அவர் என்னன்றாரு, ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நீங்க நார்மலா வாஷ் பண்ற மாதிரி தண்ணியில வாஷ் பண்ணிக்கலாம், இல்ல நலங்கு மாவு இருந்தாலே அதில் வாஷ் பண்ணிக்கலாம், இல்ல கடலை மாவுல வாஷ் பண்ணிக்கலாம், இல்ல இயற்கையான சோப்பு இருந்தா இந்த இயற்கையான சோப்பு ஷாம்பு எதனால வாஷ் பண்ணிக்கலாம் சொல்றாரு. அதை குளிக்கும் போது உடம்பு ஃபுல்லாவும் தேய்ச்சி குளிக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை இருக்கோ, சுருக்கமா இருக்கோ, அதே மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கோ, இல்ல மங்கு இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு, அதே மாதிரி கருவளை இருக்கு, எதுவா இருந்தாலும் சரி அது இளமையா மாற்றணும், ஸ்கின்னை அழகா மாற்றணும், ஸ்கின்னை நார்மலா கொண்டு வரணும், ஸ்கின் பொலிவா இருக்கணும், வசீகரமா இருக்கணும். எங்க இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணி பாருங்க, அற்புதமா ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஆயில் வேணா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.